Hi, welcome back to Mathematics. இன்னைக்கு நம்ம exercise 3.1ல question number 5 தான் பார்க்க போறோம். So question பாருங்க. Half the perimeter of a rectangular garden whose length is 4 meter more than its width is 36 meter. Find the dimension of the garden. So gardenோட dimension find பண்ண சொல்லிருக்காங்க. gardenோட dimensionனா என்ன நம்ம find பண்ணணும்? gardenோட length என்ன, breadth என்னங்கறத find பண்ணணும். சரியா? ஸோ இந்த பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷனுங்கிறனால நம்ம வந்துட்டு என்ன எடுக்கணும், 2 வேரியபிள்ஸ் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் நமக்கு லென்த் என்ன பிரெத் என்னங்கிறது தெரியாது. ஸோ ரெண்டையுமே ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்க போறோம்னா ஏதாவது ஒரு வேரியபிளாக எடுத்துக்க போகிறோம். லெட் தி லென்த் ஆஃப் தி கார்டன் பி எக்ஸ் மீட்டர். ஸோ லென்த் ஆஃப் த கார்டன் வந்து எக்ஸ் மீட்டர்னு எடுத்துட்டோம். நெக்ஸ்ட் வித் அதே மாதிரி லெட் தி வித் ஆஃப் த கார்டன் இல்லைன்னா பிரெத் ஆஃப் த கார்டன் பி ஒய் மீட்டர். ஸோ லென்த் வந்து எக்ஸ் மீட்டர்னு எடுத்திருக்கோம், பிரெத் வந்துட்டு ஒய் மீட்டர்னு எடுத்துட்டோம். ஸோ இப்போ கொஸ்டினுக்கு வரலாம். ஹாஃப் ஆஃப் தி பெரிமீட்டர் ஆஃப் அ ரெக்டாங்குலர் கார்டன் whose length is 4 meter more than its width is 36 meter. அதாவது பெரிமீட்டர் ஆஃப் கார்டன் வந்துட்டு 36 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள் வந்துட்டு ஃபார்முலா சொல்லுங்க பார்ப்போம். ஏன்னா நம்ம ஏன் ரெக்டாங்கிள் எடுக்கும், கார்டன் வந்து ரெக்டாங்குலர் கார்டன் சொல்லிட்டாங்க, அப்படி தானே? அப்போ வந்துட்டு பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள் ஃபார்முலா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். perimeter of a rectangle is equal to 2 into L plus B, அதாவது 2 into length plus breadth. இதுதான் வந்துட்டு நம்மளோட ஃபார்முலா. இங்கே வந்து என்ன கொடுத்துட்டாங்க, breadth வந்து 36ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ அக்கார்டிங் டு த கொஸ்டின் நம்ம எழுதணும்னா அக்கார்டிங் டு தி கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, பெரிமீட்டர் ஆஃப் அ கார்டன் equal to 36 meter. ஸோ பெரிமீட்டரோட ஃபார்முலா என்னது, 2 into L plus B. இப்போ இங்கே நம்ம என்ன எழுதணும், 2 into L plus B. எல்ங்கிறது லென்த் வந்து என்ன எடுத்துருக்கோம், எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம், ப்ளஸ் பிரெத் வந்து ஒய்ன்னு எடுத்துருக்கோம். இதுதான் பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள். கொஸ்டினில் வந்து என்ன கொடுத்துருந்தாங்க, ஹாஃப் ஆஃப் த பெரிமீட்டர்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு இருந்துச்சு, அப்படி தானே? அப்போ என்ன பண்ணோம், ஹாஃப் இன்ட்டு பெரிமீட்டர் ஆஃப் அ கார்டன். அப்போ ஹாஃப் இன்ட்டு பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிளோட ஃபார்முலா 2 into L plus B. இங்கே லென்த் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறதுனால எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு என்னது 36. ஸோ இப்போ பாருங்கள், இந்த 2 கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன இருக்கும் நமக்கு, எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 36ன்னு இருக்கும், அப்படி தானே? ஸோ பாருங்கள், நமக்கு வந்து ஒரு லீனியர் ஈக்குவேஷன் கிடச்சிட்டு. இது வந்து ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க. கொஸ்டினில் இருந்தால் 2 ஈக்குவேஷனுமே எடுப்போம். இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷன் எடுக்கணும், மறுபடியும் கொஸ்டினில் இருந்தால் எடுக்க போகிறோம். ஆல்சோ இன்னொரு வேர்டு என்ன கொடுத்துருந்தாங்க, அடுத்த ஈக்குவேஷன் எடுக்கிறதுக்கும் நமக்கு கொஸ்டின்லேயே தான் கொடுத்துருந்தாங்க. என்ன கொடுத்துருந்தாங்க, லென்த் இஸ் 4 meter more than its width அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அப்போ என்ன சொல்லியிருக்காங்க, லென்த் வந்துட்டு வித்தை விட 4 meter வந்துட்டு அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. லென்த் இஸ் 4 meter more than its width. அப்போ எப்படி இருக்கு, லென்த் இஸ் ஈக்குவல் டு 4 plus width. length என்னது x is equal to 4 plus width வந்து y. ஸோ இதுலேருந்து ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாமா? அப்போ x minus y is equal to 4ன்னு எடுக்கலாமா? இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். பேர் ஆஃப் 2 லீனியர் ஈக்குவேஷன்ஸ் கிடச்சிட்டா நமக்கு இதுக்கப்புறம் கிராஃபிக்கலில் எப்படி ஆன்சர் கண்டுபிடிப்போன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். என்ன பண்ணணும், 2 ஈக்குவேஷன் எடுத்து நம்ம வந்துட்டு பாயிண்ட் பிளாட் பண்ணுறதுக்காக சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ஃபைன் பண்ணுவோம். அதான் இப்போ பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி இந்த மாடல் நிறைய சம்மில் பார்த்தாச்சு, பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. தெரியாதவங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன். எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 36. இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், அப்படி தானே? நீங்கள் எக்ஸுக்கு இல்லைனா ஒய்க்கு எதுக்குனாலும் நீங்கள் வந்துட்டு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஒரு இதுக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது இன்னொரு வேரியபிளோட ஆன்சர் கிடைக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்துட்டு புட் x is equal to 12 போடுறேன். x 12ன்னு இந்த ஈக்குவேஷன் 1ல் போட்டேன்னா எனக்கு என்ன கிடைக்கும், 12 plus y is equal to 36ன்னு இருக்கும். அப்போ ஒய்யோட வேல்யூ என்ன இருக்கும், 36 minus 12.
இப்போ ஒயோட வேல்யூ எனக்கு கிடைக்கும் 36 மைனஸ் 12 24 கிடைக்கும். இங்கே நான் எக்ஸுக்கு 12 போட்டேன்னா என்னோட ஒயோட வேல்யூ 24 கிடைக்கும். இதே மாதிரி போட்டு y is equal to 16 போடுறேன் நான். நீங்கள் என்ன வேல்யூ வேணாலும் போடலாம். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 16 is equal to 36ன்னு இருக்கும். இப்போ எக்ஸ் is equal to 36 மைனஸ் 16. 36 மைனஸ் 16 என்னது 20. அப்போ எக்ஸ் is equal to 20. இப்போ நான் y is equal to 16 போட்டேன்னா என்னோட எக்ஸோட வேல்யூ 20 கிடைக்கும். இப்போ 2 பாயிண்ட்ஸ் கிடச்சிட்டு 2 பாயிண்ட் இல்லாட்டினா 3 பாயிண்ட் நீங்கள் எடுத்து கிராஃபில் பிளாட் பண்ணாலே போதும், உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கு. இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் நமக்கு என்ன இருந்துச்சு, எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 4. இதுதான் செகண்ட் ஈக்குவேஷன். இதுக்கு நான் பாயிண்ட்ஸ் ஃபைண்ட் பண்ண போகிறேன், எக்ஸ் ஒய். ஸோ நீங்கள் என்ன வேல்யூஸ்னாலும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். நான் எனக்கு கன்வீனியன்ட்டான வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன், நீங்கள் எதனாலும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இப்போ வந்துட்டு நான் போட்டு y is equal to 0ன்னு போடுறேன். இந்த ஈக்குவேஷனில் எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 4ல் y 0ன்னு போட்டேன்னா எனக்கு என்ன கிடைக்கும், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4ன்னு கிடைக்கும். அப்படி தானே, y 0ன்னு போடும்போது எக்ஸ் வந்து எனக்கு 4ன்னு கிடைக்கும். இது போட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு போட்டேன்னா மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 4ன்னு வரும். ஒய்யோட வேல்யூ மைனஸ் 4ன்னு கிடைக்கும் எனக்கு. எக்ஸ் 0 போட்டேன்னா ஒய் மைனஸ் 4ன்னு கிடைக்கும். ஸோ நமக்கு என்ன ஆகிட்டு, இப்போ பாயிண்ட்ஸ்லாம் கிடச்சிட்டு இதை போய் நேராக கிராஃபில் போய் பிளாட் பண்ணணும். சரியா, இப்போ அந்த பாயிண்ட்ஸ்லாம் போய் கிராஃபில் பிளாட் பண்ணோன்னா நமக்கு இந்த மாதிரி தான் கிராஃப் கிடைக்கும். ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரியும், 2 லீனியர் ஈக்குவேஷனுக்கும் லைன் கிடைக்கும். இப்படி ஒரு லீனியர் லைன் கிடச்சிருக்கு, இப்படி ஒரு லீனியர் லைன் கிடச்சிருக்கு. பாயிண்ட்ஸை ஜாயின் பண்ணிங்கன்னா ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகிற இடம் எதுவோ அதுதான் நம்மளோட ஆன்சர். இங்கே பாருங்கள், ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகிற இடம் எது, இதுதான் 20,16 தான் ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகிருக்கு. இதுதான் நம்மளோட ஆன்சர். ஸோ ஆன்சர் எப்படி எடுப்போம், ஆன்சர் நமக்கு கிடச்சிக்க கோஆர்டினேட் வந்து 20,16. எப்பவும் கோஆர்டினேட்ஸ் எப்படி இருக்கும், எக்ஸ் ஒய்ன்னு இருக்கும். எக்ஸுங்கிறது அப்போ 20, ஒய்யோட வேல்யூ வந்துட்டு 16. கொஷினில் லென்த் என்னன்னு எடுத்தோம், எக்ஸ்ன்னு எடுத்தோம். அப்போ லென்த் இஸ் ஈக்குவல் டு 20 மீட்டர். பிரெத் இல்லாட்டினா வித் எதனாலும் அதிக்கலாம். வித் இஸ் ஈக்குவல் டு 16 மீட்டர். இதுதான் நம்மளோட ஆன்சர். இதுதான் ஃபைனல் ஆன்சர் 2016. ஸோ நம்மளை இதானே ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.